Happy to see all students. Today we continue the fundamentals of partnership firm. Last class we saw the methods of preparation of capital accounts. Two methods. First one fixed capital method, second one fluctuating capital method. So now we see the fluctuating capital method. Fixed capital method we prepare two accounts, capital accounts and current account. Fluctuating capital method we prepare only one account. Under this method only capital account is prepared. இந்த மெத்தடில் எந்த அக்கௌண்ட் மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ லாஸ்ட் இது கிளாஸில் நீ பார்த்தப்ப ரெண்டு அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் கேபிட்டல் அக்கௌண்ட், செகண்ட் ஒன் கரண்ட் அக்கௌண்ட். கேபிட்டல் அக்கௌண்ட்டில் என்னென்ன என்ட்ரி கொடுத்துருந்தீங்க recall பண்ணுங்க. கேபிட்டல் அக்கௌண்ட்ல இனிஷியல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ், அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் அண்ட் பெர்மனன்ட் வித்ட்ரா. இந்த 3 transactions entered in the capital account. All other transactions related to the partners and partnership firm entered in the current account. வேற எதெல்லாம் related transaction? Interest on capital, salary, commission, share of profit and losses, drawings, interest on drawings. So these transactions are entered in the current account. இப்போ நம்ம பார்க்க போறது fluctuating capital method. Under this method only one account, capital account only prepared. All the transactions related to the partners and partnership firm. Transactions related to partners and partnership firm entered in the capital account. Total account எல்லாமே இதில் தான் என்ட்ரி கொடுக்க போகிறோம். Drawings, permanent withdraw, additional capital introduce, initial capital introduce, interest on capital, interest on drawing, salary, commission, profit or loss. எல்லா transactions, all transactions entered in the capital account only. Okay, next the capital account credited with first one initial capital introduce. capital accountல எதை கிரெடிட் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் எதை கிரெடிட் பண்ணுவீங்க அப்படின்னா எப்பயுமே ஒரு அக்கௌண்ட் போட்டிங்கன்னா அதோட என்ன போடுவீங்க, ஓப்பனிங் பேலன்ஸ். ஜென்ரலாக இதான் கான்செப்ட். ஓகே, ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் இஸ் credited with opening capital, that means initial capital introduce, additional capital, next one interest on capital, salary, commission and share of profit entered in the credit side of the capital account. Next one the transactions debited transactions, drawings, interest on drawings entered in the debit side of the capital account. இன்னொரு தடவை கேளுங்க. கிரெடிட் சைடில் ஃபஸ்ட்டு கிரெடிட் சைடில் என்னென்ன டிரான்சாக்ஷன் என்ட்ரி பண்ணுவோன்னு பாருங்கள். கிரெடிட் சைடில் ஃபர்ஸ்ட் ஒன்று இனிஷியல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, கமிஷன் அண்டு ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். டெபிட் சைடில் ட்ராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். ஸோ இதுதான் கிளியராக இருக்கும். இதை தவிர வேறு எந்த டிரான்சாக்ஷன் வராது. பார்ட்னர்ஸ் ரிலேட்டட் டிரான்சாக்ஷனாக இது மட்டும்தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு as the result of the capital account, as the result of the capital, இப்போ எல்லாம் என்ட்ரி போட்டு முடிச்சிட்டோம். ரிசல்ட் ஆஃப் த கேபிட்டல் அக்கௌண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்படின்னா goes on fluctuating periodically. ரிசல்ட் அட் த எண்டில் வர ஆன்சர் என்னவாகும் அப்படின்னா fluctuating periodically, fluctuate ஆகிட்டே இருக்கும். ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடில் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆர் ரிமைன் ஃபிக்ஸடு. நம்மளுக்கு என்னது, அன்லஸ் இனிஷியல் கேபிட்டல் ஆர் பெர்மனன்ட் வித்ட்ரா இல்லைன்னா நம்மளுக்கு கேபிட்டல் அக்கௌண்டோட பேலன்ஸ் எப்படி இருக்கும், ஃபிக்ஸடாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடில் இந்த பேலன்ஸ் வந்து ஃப்ளக்சுவேட்டிங் பீரியாடிக்கலி. இந்த பார்ட்னர்ஸ் இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் the partners balance may show either debit balance or credit balance. இதில் ரெண்டு பேலன்ஸுக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது, either debit or credit balances. ஸோ இதுதான் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டலில் கேபிட்டல் அக்கௌண்டோட ஃபார்மெட்டு. வர ஆன்சர் சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும், பீரியட் டு பீரியட் வந்து ஆன்சர் சேஞ்சஸ் ஆகும். அதனால தான் இதுக்கு மெத்தடுக்கு பேர் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடு. டெபிட் பேலன்சஸ்லையும் பேலன்சஸ் வரலாம், கிரெடிட் பேலன்சஸ்லையும் வரலாம். நெக்ஸ்ட்டு see the illustration 4. illustration 4 எடுத்து வச்சுக்கோ, பாரு. இப்போ சம்ம நான் ரீட் பண்ணுறேன். From the following information prepare capital accounts of partner Mannan and Sevagan when their capital are fluctuating. ஸோ சம்ம படிக்கிறப்ப என்ன மெத்தடுங்கிறத கிளியராக பாரு. என்ன மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க, fluctuating capital method. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் capital on January 2018 credit balance Mannan 2 lakhs, Sevagan 1,75,000, drawings 40,000, 35,000, interest on drawings
21,500. Share of profit 21,000, 16,500. Salary 18,000, Sevagan nil. Next one, commission Mannan nil, Sevagan 2,500. So இப்போ சம்ம ரீட் பண்ணியாச்சு. நீ ஃபார்மெட்டை ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணி வச்சுரு. நோட்டில் ஃபஸ்ட்டு எழுதுங்க. ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் என்ன அக்கௌண்ட்? கேபிட்டல் அக்கௌண்ட், டெபிட்டு, கிரெடிட்டு, மன்னன், சேவகன் எல்லாத்தையும் கிளாஸிஃபை பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு கிரெடிட் சைடில் பை பேலன்ஸ் கேரி டவுன், ஓப்பனிங் பேலன்சஸ். செகண்ட் ஒன் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், பை சேலரி, பை கமிஷன், பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட். இது கிரெடிட் சைடில் என்ட்ரி கொடுத்து வச்சுரு. நெக்ஸ்ட் டெபிட் சைடு வாங்க. டெபிட் சைடில் 2 drawings, 2 இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அதையும் என்ட்ரி கொடுத்து வச்சுருங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஒன்று இப்போ என்ன போட்டுடலாம்? போஸ்டிங் கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று ஓப்பனிங் பேலன்சஸ். ஓப்பனிங் பேலன்சஸ் பை பேலன்ஸ் brought down 2 lakhs, 1,75,000. நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் என்ன இருக்கு? drawings during the year 40,000, 35,000. ஸோ drawings 40,000, 35,000. நெக்ஸ்ட் ஒன் இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings 1,500. அதில் ரீட் பண்ண என்ட்ரி கொடு 1,500. நெக்ஸ்ட் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் 21,000 அண்டு 16,500. 16,500. நெக்ஸ்ட் ஒன் salary 18,000 அண்டு nil. Salary 18,000 and nil. Next interest on capital 12,000, 10,500. 12,000, 10,500. Next last one commission nil, 2,500. அவ்வளோதான். என்ட்ரி கொடுத்து வச்சான்னு பாரு. பை பேலன்ஸ் brought on ஓப்பனிங் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, கமிஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட். ப்ராஃபிட்டாக இருந்துச்சுன்னா டிராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். என்ட்ரி கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பேலன்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2,51,000. 2,51,000 யாரோடது? மன்னன். 2,04,500. 2,04,500. ரெண்டு பக்கம் அமௌண்ட் போடுங்க. 2,51,000 அண்டு 2,04,500. ஸோ பேலன்ஸ் பண்ணி இதுலேருந்து மைனஸ் பண்ணுறப்ப என்ன வரும்? 2 பேலன்ஸ் கேரி டவுன் 2,10,000. நெக்ஸ்ட் ஒன் 1,69,000. க்ளோசிங் பேலன்ஸ் நெக்ஸ்ட் இயர் ஓப்பனிங் பேலன்ஸ் 2,10,000 and 1,69,000. So the capital account partners capital periodically fluctuate ஆகிட்டே இருக்கும். ஸோ இவ்வளோ தான் சம்மில் இருக்கிற தூக்கி என்ட்ரி கொடுத்தின்னு பேலன்ஸ் பண்ணால் இது இந்த மெத்தட் ஓவர். ஓகே, நெக்ஸ்ட்டு we move on to the next topic, interest on capital. Next topic, interest on capital. ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்பேன், பார்ட்னர்ஷிப் டீட் ஆப்சண்ட்டாக இருந்துச்சுன்னா நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வில் பி ப்ரொவைடட் டு எனி பார்ட்னர்ஸ். எந்த பார்ட்னர்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ண மாட்டோம். ஸோ பார்ட்னர்ஷிப் டீட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தா ப்ரொவைட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஓகே, சப்போஸ் ஃபர்ம் இன்கம் லாஸாக இருந்துச்சுன்னா நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வில் பி ப்ரொவைடட். லாஸாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட்டு சப்போஸ் இன்சஃபிஷியன்ட் ப்ராஃபிட், நம்மள்ட்ட இருக்கிற ப்ராஃபிட் இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குது. இன்சஃபிஷியன்ட் மீன்ஸ் தட் இஸ் நெட் ப்ராஃபிட் இஸ் லெஸ் தென் த அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், நெட் ப்ராஃபிட் இஸ் லெஸ் தென் த அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை விட நம்ம கையில் இருக்க ப்ராஃபிட்டோட அமௌண்ட் ரொம்ப லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா இப்போயும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? will not be provided interest on capital to the partners. So the profit will be distributed to the partners among in the capital ratio. capital ratioல அவங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னா அதை ஷேர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, திருப்பி கால் வாங்க. டீடில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருந்தா ப்ரொவைட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். டீட் ஆப்சண்ட்டாக இருந்துச்சுன்னா நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வில் பி ப்ரொவைடட். சப்போஸ் firm incur லாஸாக இருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் will not be provided. insufficient ப்ராஃபிட்டாக இருந்தாலும் the firm will not be provided. insufficient ப்ராஃபிட்னா என்னன்னு சொன்னேன்? நெட் ப்ராஃபிட், நம்ம கையில் இருக்க ப்ராஃபிட்டை விட அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் லெஸ் அமௌண்ட்டாக இருந்துச்சுன்னா நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் will be provided. ஸோ இருக்கிற ப்ராஃபிட் will be shared to the partners among in the capital ratio. கேபிட்டல் ரேஷியோவில் இருக்கிற ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிட்டு போயிடுவாங்க.
இதுதான் நம்மளுக்கு என்னது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை பொறுத்தவரை நீ தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். டீட் ஆப்சென்ட்டாக இருந்துச்சுன்னா ப்ரொவைட் பண்ண மாட்டோம். டீடில் மென்ஷன் பண்ணி தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணுவோம். ஃபர்ம் லாஸ் ஏர்ன் பண்ணாங்கன்னா ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இன்சஃபிஷியன்ட் ப்ராஃபிட்டாக இருந்துச்சுனாலும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இருக்கிற ப்ராஃபிட்டை என்ன ரேஷியோவில் ஷேர் பண்ணிப்பாங்க அப்படின்னா கேபிட்டல் ரேஷியோவில் ஷேர் பண்ணிக்கணும். ஸோ அக்ரீட் ரேஷியோ இங்கே ஷேர் பண்ண மாட்டாங்க. என்ன ரேஷியோ? கேபிட்டல் ரேஷியோ. ஸோ இதுவரையில் உனக்கு பார்த்துருக்கும். நெக்ஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபார் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு நம்ம என்ன என்ட்ரி போடணும்? ஆல்ரெடி நீங்கள் வந்து சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் லாஸ்ட் இயர்லேயே இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலோட ஜேர்னல் என்ட்ரி, அட்ஜஸ்டிங் என்ட்ரி, ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி பார்த்துருப்பீங்க. அங்கே பார்த்த சேம் அதே என்ட்ரி தான், சேம் என்ட்ரி தான் இங்கேயும் போட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட்ஜஸ்டிங் என்ட்ரி, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு, இங்கே என்ன மென்ஷன் பண்ணுவோம்? பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆர் கரண்ட் அக்கௌண்ட். சப்போஸ் மெத்தடு ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடாக இருந்துச்சுன்னா பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட், ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடாக இருந்துச்சுன்னா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆர் கரண்ட் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் க்ளோசிங் என்ட்ரி ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட். க்ளோசிங் என்ட்ரி இதுக்கு என்ன என்ட்ரி போடணும்? நம்ம க்ளோசிங் சோல் ப்ராப்பர்ட்டி ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் க்ளோசிங் என்ட்ரி எங்கே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஆனால் இங்கே பார்ட்னர்ஸ் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட். அப்ரோப்ரியேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால இப்போ ட்ரான்ஸ்ஃபர் எங்கே போகும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அவ்வளோதான், ரெண்டு என்ட்ரி தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு. ஃபர்ஸ்ட் என்ட்ரி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரொவைடிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு என்ன என்ட்ரி போடுவீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு பார்ட்னர்ஸ், பார்ட்னர்ஸோட நேம் எக்ஸ் பார்ட்னர், ஒய் பார்ட்னர், இசட் பார்ட்னர், ஏதோ ஒரு பார்ட்னர்ஸோட நேம், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆர் கரண்ட் அக்கௌண்ட். ஃபர்ஸ்ட் ப்ரொவைடிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு ஜேர்னல். செகண்ட் ஒன் க்ளோசிங் என்ட்ரி. க்ளோசிங் என்ட்ரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட். இது ரெண்டு தான் உனக்கு என்ட்ரி, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு என்ட்ரி. நெக்ஸ்ட்டு கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் டு பி calculated on the capital at the beginning of the relevant period. இதுக்கு முன்னாடி நீ கால்குலேட் பண்ணது டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணியிருப்பீங்க, ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ் கால்குலேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே எதில் கால்குலேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா க்ளோசிங் பேலன்சஸில் தான் கால்குலேட் பண்ணியிருப்பீங்க. நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் மட்டும் எதில் கால்குலேட் பண்ணுங்கிறாங்க? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் டு பி கால்குலேட்டட் ஆன் த கேபிட்டல் அட் த பிகினிங் ஆஃப் த ரெலவென்ட் பீரியட். ஓப்பனிங் கேபிட்டலில் தான் நீ கால்குலேட் பண்ணணும், ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட்டட் ஆன் த பிகினிங் ஆஃப் த ரெலவென்ட் பீரியட். நெக்ஸ்ட் இஃப் தெர் இஸ் எனி அடிஷ்னல் கேபிட்டல், ஓகே நான் ஃபர்ஸ்ட் ஜான்வரியில் ஒரு கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன், ஓகேவா? அந்த கேபிட்டலுக்கு எவ்வளோ மந்த் நான் கால்குலேட் பண்ணிடுவேன்? 12 months கால்குலேட் பண்ணிடுவேன். உன்னோட அக்கௌண்டிங் பீரியட் எவ்வளோ இருக்கும்? 12 months. 12 monthsக்கு மேலே அக்கௌண்டிங் பீரியட் இருக்கவே இருக்காது. அப்போ நெக்ஸ்ட் இஃப் தெர் இஸ் an additional capital introduced or capital withdraw during the year, அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் இருக்கு, இல்லாட்டி என்ன இருக்கும்? கேபிட்டல் வித்ட்ரா டியூரிங் த இயர். இட் வில் காஸ் சேஞ்சஸ் இன் த கேபிட்டல் ஆட்டோமேட்டிக்காக. நான் எக்ஸாம்பிள், நான் பிகினிங்கில் 1 lakh இன்ட்ரடியூஸ் பண்ணேன். நான் ஜான்வரியில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண கேபிட்டலோட அமௌண்ட் 1 lakh. நெக்ஸ்ட் நான் மார்ச்சில் என்ன பண்ணியிருக்கேன்? திருப்பி அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் 50,000. 50,000 அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன்னா என்னோட கேபிட்டல் மார்ச்சுக்கு அப்புறம் என்ன சேஞ்சஸ் ஆகும்? 1,50,000. ஓகேவா? அப்போ இட் வில் காஸ் சேஞ்சஸ் இன் த கேபிட்டல். கேபிட்டல் சேஞ்சஸ் ஆகுதா? ஜான்வரியில் என்னோட கேபிட்டல் 1 lakh, மார்ச்சுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஏப்ரல் என்னோட கேபிட்டல் 1,50,000. அண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் டு பி கால்குலேட்டட் ப்ரொபோர்ஷனேட்லி ஆன் த சேஞ்ச்டு கேபிட்டல் ஃபார் த ரெலவென்ட் பீரியட். ஸோ சேஞ்ச்டு கேபிட்டலுக்கு தான் நான் எதை கால்குலேட் பண்ணணும்? இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணணும். கான்செப்ட் புரியுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியல் கேபிட்டலில் கால்குலேட் பண்ணணுங்கிறது ஃபர்ஸ்ட் கான்செப்ட். செகண்ட் கான்செப்ட் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஏதாவது அமௌண்ட் வித்ட்ரா பண்ணியிருந்தாலும் சரி, சேஞ்சஸ் கேபிட்டலில் கண்டிப்பாக என்னவாயிருக்கும்? சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ சேஞ்சஸ் கேபிட்டலுக்கு தான் நம்ம எதை கால்குலேட் பண்ணணும்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலில் கால்குலேட் பண்ணணும் அந்த ரெலவென்ட் பீரியட். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ண ஃபார்முலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்று அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்ட்டு rate of interest per annum into period of interest. Amount of capital into rate of interest per annum into
பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல், எவ்வளோ அமௌண்ட் கேபிட்டல் இருக்குது, அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் அவங்க கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன்று பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ மந்த்துக்கு நீ கால்குலேட் பண்ணும். ஸோ ஒரு கேபிட்டல் 12 மந்த்ஸாக இருக்கலாம், அதுக்கப்புறம் அடிஷ்னல் கேபிட்டல் வந்து 3 மந்த்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கலாம், 6 மந்த்தாக இருக்கலாம், 9 மந்த்ஸாக இருக்கலாம். ஸோ பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா, இது ஃபார்முலா பாருங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு எதில் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிகினிங்கில் தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதுக்கு முன்னாடி நான் ஒரு கான்செப்ட் சொன்னேன், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட்டட் இன் த பிகினிங் ஆஃப் த இயர். பிகினிங் ஆஃப் த இயரில் இருக்க கேபிட்டலுக்கு தான் கால்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் தான் நம்மளுக்கு வேணும். ஓப்பனிங் கேபிட்டல் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே நீங்கள் பார்த்துருந்துருக்கணும். ஃபஸ்ட்டு சாப்டரில் ஒரு ஃபார்மேட் பார்த்துருப்பீங்க. என்ன ஃபார்மேட் அப்படின்னா க்ளோசிங் கேபிட்டல் add drawings less additional capital less opening capital. கிடைக்கிற ஆன்சர் என்னது உனக்கு? ப்ராஃபிட்டா லாஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நீங்கள் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபார்மேட் போட்டு எப்படி போட்டிருப்பீங்க, அந்த ஃபார்மேட்டை இப்போ ரீகால் பண்ணிப்பார். க்ளோசிங் கேபிட்டல், ஆட் டிராயிங்ஸ், லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல், லெஸ் ப்ராஃபிட். ப்ராஃபிட்டையும் அடிஷ்னல் கேபிட்டலை மைனஸ் பண்ணதுக்கப்புறம் உனக்கு கிடைக்கிற கேபிட்டல் என்ன கேபிட்டலாக இருக்கும் அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல். ஓகேவா, இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். ஓகே, நவ் வி see the illustration 5. illustration 5ல எதை கால்குலேட் பண்ண சொல்லியிருப்பாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு ஃபார்முலா உனக்கு கிளியராக இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் per annum இன்ட்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, now we see the illustration 5 sum. Mannan and Ramesh share profit and losses in the ratio of 3:1. ரெண்டு பார்ட்னர்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் ஷேர் பண்ணிக்கிறாங்க. என்ன ரேஷியோவில் ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னா 3:1. The capital on 1st April 2017 was 80,000 for Mannan. மன்னனோட கேபிட்டல் ஃபர்ஸ்ட் ஏப்ரல் பிகினிங் இயர். ஓகே, பிகினிங் பீரியடில் அவரோட கேபிட்டலோட வேல்யூ எவ்வளோவா? 80,000 for Mannan and 60,000 for Ramesh, and their current accounts show a credit balances of 10,000 and 5,000. அவங்களோட இனிஷியல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அக்கௌண்ட் சோர்ஸ் பேலன்சஸ் 10,000 and 5,000 ரெஸ்பெக்டிவ்லையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, கால்குலேட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 5% per annum for the year ended 31st March 2018 and show the journal entries. எதை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ பர்சன்டேஜ்? 5% கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொன்றா கால்குலேட் பண்ணலாம். உனக்கு ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா என்ன நம்மளுக்கு? கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு தெரியும். ஆனால் இங்கே எந்த வந்து அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸும் பண்ணலை. ஸோ நம்மளுக்கு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதில் வராது. இந்த சம்மை பொறுத்தவரையிலும் எது இல்லை? பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் மன்னன் கேபிட்டல். மன்னன் கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு எழுதுங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு மன்னனோட கேபிட்டல் எவ்வளவு? 80,000. நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5%. 5/100. அவ்வளோதான். பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பிகினிங்கில் ஸ்டார்ட் பண்ணி எண்டு வரையில் 12 months யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த கேபிட்டலை. அப்போ 12 monthsங்கிறப்ப என்ன போடுவீங்க? பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12/12. அதனால் இதை போடணுங்கிற நெசசரியில் விட்டுறலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன போடுவீங்க? 80,000 இன்ட்டு 5/100 கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணால் உனக்கு எவ்வளோ வரும்? 8 5 4,000. 4,000 யாரோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்? மன்னன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 4,000. ஓகேவா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? Okay, next move on to the next one. Interest on Ramesh capital. Rameshோட கேபிட்டல் எவ்வளோ பாருங்க? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னு எழுது. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ அவரோட கேபிட்டல் எவ்வளோன்னு பாருங்க. ரமேஷோட கேபிட்டல் 60,000. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு 60,000 இன்ட்டு 5/100 போடுங்க. கேன்சல் பண்ணு. 5 3,000. ஸோ மன்னன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 4,000, ரமேஷ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 3,000. இவ்வளோ தான் கால்குலேஷன். அவங்களோட கேபிட்டல் இனிஷியல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. கேபிட்டல் இன்ட்டு பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா உனக்கு என்ன கிடைச்சிரும்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஜஸ்ட் சிம்பிள். இந்த ரெண்டு போட்டாச்சு. அதுக்கப்புறம் அவங்க சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா
ஜேர்னல் என்ட்ரி போட சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடி நான் ஜேர்னல் என்ட்ரி சொல்லியிருக்கேன். என்ன ஜேர்னல் என்ட்ரி? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட். க்ளோசிங் என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு மன்னன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு ரமேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட் என்ன அக்கௌண்ட்? நம்மளுக்கு கரண்ட் அக்கௌண்ட். கரண்ட் அக்கௌண்ட்டுங்கிறதுனால நம்ம எது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலில் எந்த அக்கௌண்ட்டில் போடுவீங்க, என்ட்ரி கொடுப்பீங்க? கேபிட்டல் அக்கௌண்ட்டில் தான் என்ட்ரி கொடுப்போம். சப்போஸ் இந்த சம் வந்து இந்த மெத்தடா ஃபிக்ஸட் மெத்தடா இருந்துச்சுன்னா எந்த அக்கௌண்ட் போட்டு இருக்கணும்? இங்கே மன்னன்ஸ் கேபிட்டலுக்கு பதிலாக என்னன்னு வந்திருக்கணும்? மன்னன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்னு வந்திருக்கணும். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு மன்னன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு ரமேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட். இவங்களோட கேபிட்டல் எவ்வளவு? 4000, இவங்களது 3000, டோட்டல் எவ்வளவு? 7000. இது டெபிட் பேலன்ஸ், இது கிரெடிட் பேலன்ஸ். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நேரேஷன், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைடட். ஓகே, நெக்ஸ்ட் க்ளோசிங் என்ட்ரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் appropriation account debit to interest on capital. எவ்வளவு நம்மளுக்கு வேல்யூ interest on capital? 7000. So interest on capital closed. க்ளோசிங் என்ட்ரி இவ்வளோதான். ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணி இதுக்கு ஜேர்னல் போட்டிங்கன்னா இந்த சம் ஓவர். சரி, இல்லஸ்ட்ரேஷன் உனக்கு இது 5 நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட் ஆன் மன்னன்ஸ் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் ரமேஷ் கேபிட்டல் 4000, 3000. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஜேர்னல் என்ட்ரி, அடுத்தது க்ளோஸ்டு என்ட்ரி. இது இந்த சம் இதோட இது முடிஞ்சுது. நெக்ஸ்ட் ஒன்று illustration 6. Antony and Akbar were partners who share profit and losses in the ratio of 3:2. Balances in their capital account on 1st January, Antony 60,000 and Akbar 40,000. 1st April 2018, Antony introduced additional capital 10,000, Akbar introduced additional capital 5,000 during the year. Calculate interest on capital 6% per annum for the year ending 31st December 2018. ரெண்டு பார்ட்னர்ஸ் இருக்காங்க, ஆண்டனி அண்ட் அக்பர். அவங்களோட கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 60,000 அண்ட் 40,000. ஆண்டனி அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு, அக்பரும் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அக்பர் இன்ட்ரடியூஸ் அடிஷ்னல் கேபிட்டல் 5,000 டியூரிங் த இயர். ஓகேவா? ரெண்டு பேரும் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பாரு கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று ஆண்டனி கால்குலேட் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஆண்டனிஸ் கேபிட்டல் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த டேட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு 1st January. ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுற கேபிட்டல் ஜான்வரி டு டிசம்பர். ஃபஸ்ட்டு நம்ம கேபிட்டல் எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? ஜான்வரி டு டிசம்பர். ஸோ ஆன் ஓப்பனிங் கேபிட்டல் ஃபார் 1 year, ஓப்பனிங் கேபிட்டல் ஃபார் 1 year, 1 yearக்கு ஓப்பனிங் கேபிட்டலுக்கு கால்குலேட் பண்ணு. ஃபஸ்ட்டு எவ்வளவு? 60,000 into 6/100 is equal to எவ்வளவு? 3,600. நெக்ஸ்ட்டு ஆண்டனி என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். Antony introduced additional capital 10,000 on 1st April 2018. 1st April 1st, April to December 31st. ஏப்ரல் 1st அன்னைக்கு ஒரு கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த கேபிட்டல் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணியிருப்பாங்க பிஸ்னஸில்? ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், 9 months. ஸோ அடிஷ்னல் கேபிட்டல் ஃபார் 9 months. அடிஷ்னல் கேபிட்டலுக்கு எவ்வளோ மந்த் கால்குலேட் பண்ணால் போதும்? 9 monthsக்கு. ஓப்பனிங் கேபிட்டல் ஃபார் 1 year, அடிஷ்னல் கேபிட்டல் எப்போ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம்? ஏப்ரல் 1. அப்போ ஏப்ரல் டு டிசம்பர் எவ்வளோ மந்த் இருந்திருக்கு? 9 months. அப்போ அடிஷ்னல் கேபிட்டலுக்கு 9 monthsக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணு. அப்போ எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? 10,000 into 6/100 into பீரியட் எவ்வளவு? 9 டிவைடட் பை டோட்டல் மந்த்ஸ் 12. 9/12 இஸ் ஈக்குவல் டு 450. அப்போ ஃபர்ஸ்ட் கேபிட்டல் 60,000 1 yearக்கு, அடிஷ்னல் கேபிட்டல் வந்து 9 monthsக்கு கால்குலேட் பண்ணால் டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு? 4,050. யாரோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்? ஆண்டனி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் அக்பர்ஸ் கேபிட்டல். அக்பரோட கேபிட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆன் ஓப்பனிங் கேபிட்டல் ஃபார் 1 year. அக்பரோட ஓப்பனிங் கேபிட்டல் 40,000 into 6/100 is equal to 2,400. அடிஷ்னல் கேபிட்டல் ஃபார் 6 months. அக்பர் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா நம்மளுக்கு அக்பர் இன்ட்ரடியூஸ் அடிஷ்னல் கேபிட்டல் 5,000 டியூரிங் த இயர். இந்த இடத்துல அவங்க டியூரிங் த இயர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, வேற எதுவுமே கொடுக்கல. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீ பார்த்துருப்ப
ஆண்டனிக்கு டேட் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஏப்ரலில் இன்ட்ரடியூஸ் அடிஷ்னல் கேபிட்டல். ஆனால் இங்கே அக்பருக்கு என்ன கொடுக்கல, அவர் இன்ட்ரடியூஸ் அடிஷ்னல் கேபிட்டல், ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் அடிஷ்னல் கேபிட்டல் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி டேட் இல்லாமல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா the date of additional capital is not given. The date of the additional capital is not given. Interest on capital is calculated on the average period for 6 months. Without data இருந்துச்சுன்னா interest on calculated average period பாரு தான் calculate பண்ணுவோம். average periodங்கிறது 6 months நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஒரு 6 month ஆவரேஜாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணோம். ஸோ பாரு நல்லா கேர்ஃபுல்லாக பாரு, டேட் கொடுக்கல அப்படின்னா நீ என்ன கால்குலேட் பண்ணணும், 6 monthக்கு கால்குலேட் பண்ணு. அப்போ 5000 into 6/100 into 6/12 is equal to 150. Total amount 2550. So Antony's interest on capital and Akbar's interest on capital calculation. First opening capital for 1 year, additional capital for எந்த மந்த்ஸோ அதை பார்த்துக்கோ. அடிஷ்னல் கேபிட்டல் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, சப்போஸ் அவங்க வந்து மே மந்த் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் எவ்வளோ மந்த்ஸ், 8 months. ஓகேவா. சப்போஸ் செப்டம்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 months. எந்த மந்த் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களோ அதுலேருந்து எண்ட் ஆஃப் த இயர், அதுலேருந்து எது வரையிலும் கால்குலேட் பண்ணுவீங்க, எண்ட் ஆஃப் த இயர் வரையிலும் கால்குலேட் பண்ணினா போதும். ஓகேவா. ஸோ இது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நெக்ஸ்ட் மெத்தட். ஓகே, ரெஸ்ட் ஆஃப் த சம்ஸ் we will see in the next class. Thank you.